ஹோட்டலில் வேலை செய்ய போகும்போது ஒருத்தர் வந்து ஃபுட்டு ரெகுலர் கஸ்டமர் அவருக்கு வேற ஒருத்தர் சர்வ் பண்ணுவார். அன்னைக்கு நான் போயிட்டேன் அவருக்கு சர்வீஸ் வந்து நான்வெஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மெயின் டிஷ் வைக்க போகும்போது சைட் டிஷ் ஊற்றுவோம்ல, லிக்விட் ஐட்டம் ஊற்றும் போது அவர் கையில கொஞ்சம் தெரியாம பட்டுருச்சு, சுட இருந்தது. அப்பயே வந்து ரொம்ப ஹார்ஷான வார்த்தை அம்மாவை பத்தின ஒரு வார்த்தைகள் சொல்ல போகும்போது மனசு ரொம்ப உருகி மூளையில போய் உட்காந்துட்டேன் அழுதுட்டு. ஏன்னா என்கிட்ட எந்த பலமும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, எதிர்த்து பேசுற கூட முடியாது, நான் வேலைக்கு வந்திருக்கேன். ரொம்ப மனசு இறுகிருச்சு. இந்த வார்த்தை நான் கேட்க போகும்போது நமக்கு தகப்பன் இருந்தும் தாய் இருந்தும் சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, அம்மாவை இப்படி வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உருகி அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் நின்றோன்னா எப்படின்னா கத்துல உடனே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சுடு தண்ணி மேலே போடும், கறி கங்கலி தம் போடும் போது அப்படி என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி செய்யலை, அவங்க தப்பான ஒரு விஷயம் சொல்றாங்க, அது செய்யலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு நடக்கும். நம்ம கையில கறி படுறது, சுடுதண்ணி படுறது, ஒரு குழம்பு கையில கொட்டுறது, நிறைய விஷயம். இன்னைக்கு நான் இறங்கி சமைச்சேன்னா ஒரு 10,000 பேர் சமைச்சாலும் என் உடம்புல ஒரு சட்டையில ஒரு தூசி படாது. அன்னைக்கு நான் வெறும் 100 பேருக்கு சமைக்கும் போது நான் எப்படி கறியா ஆயிடுவேன் ஃபுல்லா. ஏன்னா அது பிகினிங் ஸ்டேஜ். எந்த நேக்குல வந்து நம்ம அந்த கரண்டியில கிண்டணும், எந்த நேக்குல அந்த மசாலா போடணும், எப்படி தெரிக்காம போடணும், எப்படி மேல கொட்டிக்காம. ஏன்னா சமையல்ன்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நெருப்பு தான், இது கஷ்டமான தொழில் தான். ஆனா இதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஹார்ட்ல இருந்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியானது. இன்னும் நிறைய வந்து சாதிப்போன்ற ஒரு விஷயம்.